தொடர்ந்து பெஞ்சல் புயலானது கரையை நெருங்கி வருகிறது. இந்த நேரத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சூழல் என்னவாக இருக்கிறது என்பதை நியூஸ் தமிழானது செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது வேளச்சேரியில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்கிறப்போ அங்கே காற்றின் வேகம் எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படின்றதை உறுதி செய்யும் விதமாக அங்கு போடப்பட்டிருந்த பேரிகார்டுகளை தூக்கி வீசி இருக்கிறது இந்த சூறைக்காற்று. இரும்பு பேரிகார்டுகளை தூக்கி வீசும் அளவிற்கு தற்பொழுது அதனுடைய வீரியம் இருக்கிறது. இது தொடர்பான அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய சிக்னல் எல்லாமே கூட அங்கிருந்து சரிந்து விழுந்து இருக்கிறது. தொடர்ந்து களத்திலிருந்து விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். தற்பொழுது வேளச்சேரியில் ஏற்கனவே பல்வேறு பகுதிகள் ஏரிகளாக காட்சியளிக்கிறது. காற்றின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அந்த பகுதியில் தற்பொழுது சூழல் என்னவாக இருக்கிறது? மக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? கௌதமி வணக்கம். இந்த பெஞ்சல் புயல் என்பது அதாவது இன்னும் ஒரு சற்று இன்னும் மாலைக்குள் இது கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது, கனமழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் வேளச்சேரியில் நாம் காலையிலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இங்கே தரைக்காற்றானது மிக அதிகமாக வீசுகிற சூழலில் மழையும் பொய்து வருகிறது. அதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மெதுவாக குறைந்திருக்கின்றன. இந்த நிலையில் சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அகர்வால் மருத்துவமனைக்கு எதிரே இருக்கக்கூடிய சிக்னலில் வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டு, இரும்பு பேரிகார்டுகள் அந்த காற்றின் வேகத்தால் தூக்கி வீசப்பட்டு சாலைகளில் பொதுமக்கள் செல்ல முடியாத அளவிற்கு அந்த பேரிகார்டுகள் சாலையில் கிடக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அங்கு அமைக்கப்பட்டிருந்த சிக்னல்கள் மேலிருந்து கீழே விழும் அளவிற்கு பெயர்ந்து இருக்கிறது. அந்த சிக்னல்களை இதுவரை சரி செய்யக்கூடிய பணிகளிலும் ஈடுபடவில்லை. இந்த பகுதியை பொறுத்த அளவில் அதாவது காற்றின் வேகம் என்பதே இங்கு அதிகமாக இருக்கிறது. இன்னும் சற்றேறக்கூடிய நேரத்தில் புயல் கரையை கடக்கும் நிலையில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அதே போல இந்த மழையின் அளவும் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வேளச்சேரியை பொறுத்த அளவில் தண்ணீரானது மிக அதிகமாக வரக்கூடிய நிலையில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வருகிறது. அதே போல இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இது மிகுந்த சிரமத்தையே உள்ளாக்கி இருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் முழுவதுமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை முடங்கி மக்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு அவர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறார்கள். இந்த சிக்னலை பொறுத்தளவில் இந்த பேரிகார்டுகள் தூக்கி வீசப்படும் அளவிற்கு காற்றானது மிகுந்த வேகமாக வீசிக் கொண்டிருக்கிறது. காலை 7 மணி முதலே இந்த காற்றின் வேகமானது அதிகமாகவே இந்த பகுதியில் காணப்பட்டு வருகிறது. கௌதமி, கனமழையோடு சேர்ந்து காற்றும் அதனுடைய வீரியத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன்.